இங்க கும்மிடிப்பள்ளி பக்கத்துல மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் எங்க அப்பா பிறந்தவர், எங்க தாத்தா பிறந்தவர், எல்லாமே எங்க பூர்வீகமே அங்கதான். எங்க பாட்டி ஊர் வந்து காலாஸ்ரீ பக்கத்துல இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்க அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது எங்க தாத்தா வந்து மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு, அதாவது எங்க பாட்டி ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் எங்க அப்பா வளர்ந்ததெல்லாம் அங்கதான். நாங்கெல்லாம் பிறந்த பிறகு நாங்க லீவானா அங்கதான் போவோம். சோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன், எங்க அப்பா பேர் சுப்பிரமணியம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சீனிவாசன் அப்படின்னு. அவருடைய 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா எங்க அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த், அவர் பேர் வந்து கோலா ஆனந்த். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவரும் நானும் சின்ன வயசுல இருந்து ஜட்டி போட்டதுல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தையில இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவரால தான் இன்னைக்கு இந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, மோகன் பாபு சாரோட படம் போது ஷூட்டிங்கு. அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்க மாமா பையன் இவனுக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆன. விஷ்ணு திரைப்படத்துல எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்ல போய் முறையா ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்ல இது ரொம்ப சின்னதா இருக்கு, நீ அப்புறம் அடுத்த படத்துல ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட முதல் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தாரு. அப்போ கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அது ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னு. ஆமாடா நீயே பேசுற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா. அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ண, ஏரா దీంట్లో నడిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నడిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு போன்ல அவர் குரலை கேட்கும் போது அவ்வளவு பயமா இருந்தது எனக்கு. அப்புறம் அங்க போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தோம் நாங்க. அப்ப மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ள வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்றதுக்காக போறாங்க. அவரு ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு போலுக்கு, எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன், என்னையும் அப்படி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்னா, நம்ம பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்று இருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. சம்பாத் இப்படி பண்ணுங்க, சம்பாத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்க உட்காந்து கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னா அவரு, சம்பத் ராராய்க்கடா அப்படின்னா. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடிலாம் வச்சிருக்க, நான் ஷேவ் பண்ணி தான் உன்னை பார்த்திருக்கேன், நீதான் அப்ப வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமா சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்க இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனோட ஃப்ரெண்டு. இவரை வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டேன். எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆளு, நம்மள வந்து அப்போ நான் சொல்றது
நான் சொல்ற ஒரு 15 வருஷம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளு நம்மளே மதிச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி அவரு என்கிட்ட சாரி கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. சோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவரு. அவரை பத்தி தப்பா ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. சோ அந்த படத்துல இது அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை எனக்கு வந்து சம்பளமே பேசாம தான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்துல நான் சினிமாலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்னைக்கு 5 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 வருஷம் ஆச்சு. திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணாரு, என்னடா இவர் நம்பர்ல எனக்கு கால் வருது சொல்லிட்டு நான் பயன்படுத்தியோட சார் చెప్పండి సార్ రే నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్ లో షూటింగ్ పాస్పోర్ట్ అంతా ఉందా సార్? ఉంది సార్. డేట్ ఇస్తావా సార్? ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ అని சொன்னேன். சரி ஓகே, கேரக்டர் గురించి அசோசியேட் மாట్లాத்தாரோ வச்சேய் అని அப்படி சொல்லிட்டு அசோசியேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது. சோ இது அவருடைய ப்ரொடக்ஷன்ல நான் பண்ற 3வது படம் கண்ணப்பா. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால இன்னைக்கு இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். நான் திருப்தியோட இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், விஷ்ணு சார். ஏன்னா இந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் 2 வேலை வாங்கினாங்க. முக்கியமா விஷ்ணு சார் வந்து அந்த சாங்ல வந்து என்ன இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு. இந்த படம் உண்மையை ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்க நடிச்சது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பாத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், ஆனா என்னையும் சரத்குமார் சார் மாதிரி மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூட எல்லாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனா மதிச்சு அவங்க கூட எல்லாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. हम सब ने इसके लिए बहुत मेहनत की और मुझे लगता है कि मैं अपने आप को बहुत प्राउड फील करता हूँ और लकी फील करता हूँ कि इस फिल्म का हिस्सा होकर। जो महादेव का एक इतना बड़ा भक्त है और मैं खुद भी एक महादेव का इतना बड़ा भक्त हूँ, तो मैं इस फिल्म की स्टोरी से बहुत बहुत रिलेट करता हूँ। और मैंने जब 1 महीने पहले फिल्म देखी थी तो फर्स्ट टाइम मतलब मुझे लगा कि मतलब महादेव का कोई इतना बड़ा भक्त कैसे हो सकता है। मेरी हिंदी आपको समझ में आ रही है थोड़ी बहुत, या प्लीज थोड़ा इंग्लिश कमजोर है और तमिल नहीं आता मुझे, तमिल कुंजम तरिया, लेकिन मेरी जो भावना है मैं आपको हिंदी में बोल सकता हूँ। तो इतना ही कहना चाहूंगा कि प्लीज आप सब फिल्म देखिए। और चेन्नई से मेरा बहुत पुराना रिश्ता है, क्योंकि यहाँ पर मेरी सिस्टर मेरे अंकल काफी लोग यहाँ पर है, तो चेन्नई इज माई सेकंड प्लेस। तो बस इतना ही कहना चाहूंगा, प्लीज वॉच द फिल्म एंड थैंक यू विष्णु सर, मोहन बाबू सर, मुकेश सर कि मुझे इस फिल्म का हिस्सा बनाने के लिए। आई एम ऑलवेज 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 रेस्पेक्ट फॉर यू। थैंक यू सर, थैंक यू विष्णु सर, थैंक यू। எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கறச்சு என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல, சிவனே வந்து என்ன நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே, அதுதான் என்னோட லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறச்சு சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமால வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவதான் நான். ஃபூல் और कांटेன்னு ஒரு படம் ஹிந்தில வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னன்னா, நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸ சினிமால பாக்கணும், தியேட்டர்ல பாக்கணும், ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைல யாரு போன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவதான்.
அது A கிரேட் ஃபில்மா, B கிரேட் ஃபில்மா, இல்ல நல்ல ரோலா, இல்ல சரியான ரோல் இல்லையா, நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவதான் நான். அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்றேன், இவ்வளவு 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவதான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. In the sound la, in the trailer, in the இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்த உடனே I felt so proud and I felt இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி, யோதா பத்தி பேசினாலும் சரி, பூலோர் காட்டி பத்தி பேசினாலும் சரி, எந்த அழகன் பத்தி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலே நான் எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவரோட சினிமால he can never tell me that ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு. சோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமால நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். சோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டாலஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய் குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly is Kannappa, and he's truly a Kannappa. I'm very very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear directors shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So na enna numberena neenga idha enjoy pannirpenga, adhe madri aasapadren that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. Tamil Nadu is a sacred land where so many Tirthasthals and so many temples are here, and I am happy to back again here in front of you with our devotional tribute to Lord Shiva, Kannappa. I welcome all of you on behalf of our producer, respected Mohan Babu sir, legendary actor, producer Padma Shri, and I thank you all of you for taking time and come here. Kannappa, it's a journey, it's an experience, and it's a life learning lesson, not only for me, but for all of us, I think. We encountered so many obstacles. Every movie encounters, it's not unusual for Kannappa. Every movie has its own problems, but I think it's only Lord Shiva who is steering and guiding us. And here we are, almost movie is complete, and we are about to release. And we are having so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and the best of our ability and the best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva, and thank you everybody. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து எங்கள் ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பேரா ரொம்ப நன்றி. நான் பேசுறது எப்படி Q&Aல பேசுகிறேன். எனக்கு மதுபாலா மேடம்க்கு கொடுத்த பேமெண்ட் ஒன்லி 2:30 வரைக்கும் தான். அவங்களுக்கு 4:30க்கு மதுகருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஷி ஹேஸ் டு லீவ். வில் ஸ்டார்ட் அ Q&A. உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தால் ஃபர்ஸ்ட் மதுஜியை கேட்டுட்டு அப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்.
So I'll answer all your questions. Thank you. இந்த படத்துல உங்க கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நீங்க வந்து பழைய படங்கள் இப்போ உள்ள படங்கள்லாம் அவ்வளவு அழகா நடிச்சிட்டு இதுல ஒரு மாதிரி ட்ரைப் மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அது நியூசிலாந்துல நடிச்சது அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ ஆக்சுவலி இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் an actor. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து அப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது, நல்ல ரோல்ஸ் கிடைச்சது, நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ், ரோல்ஸ், அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்ல இருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஹீரோயின்ங்கிற டேக்ல இருந்து வெளியில வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது. அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல இந்த காஸ்டியூம் அதை போட்டுக்கிறதுக்கே அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா என்ன பாத்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன், ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம், அந்த மாதிரி ஒரு குவீனா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ள இருந்து என்ன ஆட்டிடியூட், எந்த இமோஷன், எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங். அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம். சோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொகேஷன்ல அந்த மவுண்டன் மேல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக். யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா, கிளாமரஸா, டெண்டரா. யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அது பர்ஃபார்ம் பண்றதுல ஒரு சேலஞ்ச், ஒரு நஷா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதுல ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் என்ன வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. செட்ல என்னோட கோ ஆக்டர்ஸ், நீங்க கை அப்படி வைக்காதீங்க. பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்க பேச்ச கேட்க மாட்டேன். Because I don't want to fit into the box that you are putting me into. This queen will walk like that. அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் பண்ணேன். So I really enjoyed. இதுல 500 actors இருக்காங்க. ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதுல வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, ஆடியோ இருக்கு. அதுல நம்ம லாஸ்ட் ஆகாம அதை பர்ஃபார்ம் பண்ணி 5 மினிட்ஸா இருந்தாலும் சரி, 10 மினிட்ஸா இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து இந்த படத்துல இவ்வளவு பேருக்கு நடுவுல மதுவும் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரௌட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல். She was also the hottest tribal woman on the set. மதுமன், ஸோ இங்கே ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோ முக்கியமாக வரமாட்டாங்க, நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. பட் பேனர்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சிருக்க ஃபிளக்ஸ்ல இருக்கக்கூடிய யாருமே வரல, ஹீரோ தவிர. உங்க போட்டோவே இல்லை, ஆனால் நீங்க வந்திருக்கீங்க. ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்லி வெறுப்பேறீங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், ஏன் என் போட்டோ இல்ல? பட் தட்ஸ் ஃபைன். இந்த படத்துல நான் இருக்கேன், நான் ரொம்ப ப்ரௌட் பார்ட்டிசிபென்ட், கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். அதனால ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி ஹியர் டு ப்ரமோட். எங்கேயாவது என்னால வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அது நான் எங்கேயானா பிஸியா இருந்து வர முடியாம போச்சுன்னா அது வேற விஷயம். பட் எங்கெல்லாம் என்னால வந்து உங்களோட பேசி, ஆடியன்ஸ் அண்ட் பிரஸோட பேசி நான் ப்ரௌடா பண்ணிருக்கிற சினிமாவை உங்க முன்னாடி ப்ரௌடா பிரசென்ட் பண்றேன். அது போட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருந்தா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செரி ஆன் த கேக். அப்படி இல்லாட்டாலும் I am there in the film and that is most important. So that's why I'm here. Manju. Vishnu ji here. She has to leave. I'm sorry. So Ken. Thank you. Welcome to Chennai. Thank you. Madhuji, you're always Roger to our Tamil audience, not only the Tamil, the whole India. And history has it that Kannappa had many layers. And how was it fitting into a project like this from the days of Pulaur Kante and Roja? You have done many hats, nonchalantly. How was it playing this character? இந்த ரோல் நான் இதுவரைக்கும் பண்ணினதே இல்ல. ஒரு வாரியர் மாதிரி ஒரு ட்ரைபல் அவுட்ஃபிட்ட போட்டு ஒரு ரியலா ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்ல. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ரோல்ல என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணிருக்காங்க,
டைரக்டர் என்ன இதுல இமேஜின் பண்ணிருக்காங்க, ப்ரொடியூசர் என்ன எக்ஸெப்ட் பண்ணிருக்காங்க, ஆல் த கிரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோல்ல அவங்க என்ன இமேஜின் பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா என்னோட இமேஜ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அதுதான் இமேஜ். அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா உடனே என்கிட்ட வருவாங்க. இப்போலாம் எனக்கு ஒரு டேக்லைன் கூட இருக்கு. அந்த காலத்துல அமிதாப் பச்சன் சருக்கு ஒரு டேக்லைன் இருந்தது, ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு. எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. அந்த டேக்லைன்ல இருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குவீன் who will wield a sword அப்படி ஒரு ரோல இவங்க கிரியேட்டிவ்ஸ் என்ன விஷுவலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ரோல்ல. சோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனாலதான் நான் வந்து திருப்பி மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அது நான் சூஸ் பண்ண மாதிரி. இது வந்து அவங்க இந்த ரோல், இந்த பணகான ஒரு கேரக்டர் அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் த கேரக்டர் வெல். Vishnuji. Oh, I wish you have seen her as a Roja, but I wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences. A child, you can never see a child as much as happy she was doing all this. She enjoyed her character, and when it is raining, it's dancing in rain. It was amazing moments with Madhuji. Thank you. ஆக்சுவலி நீங்க யாரோ கேட்டீங்க நியூசிலாந்துல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது. தட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். நான் ஸ்கை டைவிங் கூட பண்ணேன். அண்ட் யூசுவலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனா ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கும். ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லையா. ஸோ தே டோன்ட் அலோவ். ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன். So, and I danced in the rain, I climbed the mountains, I walked through the cherry blossoms in New Zealand, and the New Zealand experience was very beautiful. I felt like a child. அப்புறம் அந்த ஸ்வார்ட் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன்னா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம், நிறைய பேர் மேல கோபம் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சிக்க முடியாது. ஒரு இமேஜ் வேற இருக்கு, அதையும் காமிச்சிக்க முடியாது. கையில சோடு கொடுத்தோடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து குதிச்சோடனே எல்லாரும் படாது. ஐ ஃபெல்ட் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ ஹாப்பி. So I'd like to answer Mukesh ji's question. I think we've run out of questions from Madhuji. The question is to you. Okay, just a second. One minute. So, any other questions to Madhuji? Sir, நான் actually airport கிளம்பணும். May I say my goodbye to you right now? ஸ்டண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. சரி, கோரியோகிராஃபி யார் பண்ணா? அந்த ஸ்டண்ட்ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தது? கோரியோகிராஃபி வந்து ஃபாரின்ல இருந்து அவர் கேச்சா அவரோட டீம் they were all there. கஷ்டமா என்ன இருந்ததுன்னா, நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போறது உண்டு. ஃபிட்னஸ் லெவல கொஞ்சம் கரெக்டா தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு சூட்டபிளா நான் வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த சோடை வச்சுட்டு சோடை பிடிச்சோட கை இப்படி ஆயிடும். அந்த கையில சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறதுதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. கையெல்லாம் சோ நிறைய டேக், சின்ன ஷார்ட்டா இருந்தாலும் டேக்ஸ் நிறைய ஆச்சு. இந்த கை சோடு ஹோல்ட் பண்ண கையெல்லாம் சோர் ஆயிடும். அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது that it looks so simple, action looks so simple. Actually ஒரு choreograph மாதிரி இருக்கு, டான்ஸ் மாதிரி, but it takes so much energy. And அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளவு years இதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். அவர் அது ஸ்டார்ட் இல்ல அவர் என்னோட அப்படிலாம் கோவம் படல. he was very nice to me. மணி சாரோடைய தக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல ஏதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா? ஒரு கான்வர்சேஷன் வந்தது ஒரு சாங்காக. பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமால இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா மணி சார் கிட்ட அந்த போன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். that after so many years Mani sir has called me, but it hasn't materialized, but the call has happened. So maybe in the next future I pray that it comes. Okay. Thank you. I'll take your leave, everyone. Bye bye. Thank you for joining us, ma'am. Thank you. Vishnuji. Yes, sir. Yeah. Finally, I get to answer. Yeah.
So, congratulations. We're all eagerly waiting for Kannappa because, this is a spectacle that we've started kind of, having huge expectations of. But Nadula, we got to know a little bit of an incident. We heard that, an important part of the CD was kind of, misplaced and then, there's not been an update. It's kind of created a bit of worry amongst fans, and we kind of, hope for an explanation that would kind of provide relief to all of us. So if you could throw a little bit of light on it. Okay, I'll definitely answer that. தமிழ்ல சொல்ற பரவாயில்ல. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், my heartfelt request to every one of you. இங்க வரும்போது I got a heads up. இல்ல மீடியா சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்க போவாங்க. வீட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாததுன்ட்டு இல்லை. இந்த கொஸ்டின் இஸ் ஆல்சோ லிங்க்ட். அதுக்கு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கண்ணப்பா பத்தி பேசலாம். ஐ ரிக்வெஸ்ட் யூ, யாருமே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். எதுக்குன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலியும் ஏதோ families are complicated. Vishnuji, sorry to interrupt, but let me rephrase the question. No. I understand, but what I'm going to tell the answer is definitely going to trigger more questions about the family issues. So that's why I'm giving a heads up. So now உங்களுக்கு general procedure சொல்லணும். That's my only request. I request you not to ask me any issues in my family. நம்ம all families no issues இருக்கும். இல்லாம இல்ல no family is Sri Ramachandra வீட்லயே இருந்தது. After all, who am I? The thing is, it has come into the public. I know. We are going to face it. No, that's true. So that's my only request. That's all. Whether you accept my request or not is up to you. That's my request. Thank you. I appreciate that. Much respect. So, generally, ஒரு படம் நாங்க பண்ணும்போது digital ஆயிட்ட அப்புறம் நான் சும்மா I'm just going to give a master class in about 3-4 minutes. அதுக்கப்புறம் you'll understand. டிஜிட்டல்ல படம் வரும்போது டிஜிட்டல் மெமரி கார்டை எடுத்து நாங்க டிஐடி டெக்னீஷியன் லொகேஷன்ல ஜென்ரலா ஹாலிவுட்ல ஒரு 3 காப்பீஸ் எடுப்பாங்க. நம்ம ஊர்ல ஜென்ரல் பிராக்டிஸ் 2 காப்பீஸ் எடுப்பாங்க. இந்த 2 காப்பி ஹார்ட் டிரைவும் ஒரு வண்டியில போகணும், ஒரு செப்பரேட் வண்டியில போவோம். ஒன்னு எடிட் ரூமுக்கு போவோம், இன்னொன்னு ஆஃபீஸுக்கு போவோம். எதுக்குன்னா எதனாலும் ஒரு ப்ராஜெக்ட் எதனா ஆச்சா ஒரு டிரைவ் யூ ஹேவ் another சேஃப்டி டிரைவ். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் பிராக்டிஸ். சிஜிக்கு வரச்ச இப்போ நம்ம படம் ஒரு 8 இந்தியாவில ஒரு 8 கம்பெனில நடந்துன்னு இருக்கு. அப்ராட்ல 2 கம்பெனில நடந்துன்னு இருக்கு விஎஃப்எக்ஸ். சென்னையில ஒரு 2-3 கம்பெனில, பாம்பேல ஒரு 2-3 கம்பெனி, ஹைதராபாத்ல பெரிய யூனிட் ஹைதராபாத்ல வச்சு பண்றாங்க. லண்டன்ல ஒன்று, துபாயில ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற the reason I'm also clarifying to you is because மீடியால நாங்க எப்பவுமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் புக்கான ஒரு 3வது நாளோ 4வது நாளோ தான் அங்க இருக்கிற ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு அவரு நியூஸ்ல சொல்லிச்ச இது பெரிய நியூஸ் ஆச்சு. அதர்வைஸ் நாங்க சொல்ல விரும்பல. நாங்க ஒரு விஎஃப்எக்ஸ் காரங்க இப்போ ஆன்லைன்ல அனுப்புவாங்க டு த பிளேஸ் வேர் டிஐ நடக்கிற. டிஐனா கலர் கிரேடிங். கலர் கிரேடிங் நடக்கிற இப்போ சப்போஸ் பிரசாத் லேப் மாதிரி இடத்துல இருந்தா அவங்க பாம்பேல இருந்து ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்க அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளிச்சஸ் இருந்தது, கரெக்டா சில கிளிச்சஸ் இருந்தது. ரேஸ் பண்ணச்சு செகண்ட் டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. திஸ் கம்பெனி இஸ் கால்ட் ஹைப். வெரி குட் கம்பெனி, வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அவங்க ஒரு ஹார்ட் டிரைவா அனுப்புனாங்க. that hard drive இங்க ப்ரொடக்ஷன் யாருமே கேட்கல. அந்த டிஐ நடக்கிற இடத்துலயும் அவங்களும் கேட்கல. அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இங்க கம்பெனிக்கு 2 அட்ரஸ், ஒன்னு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், 2வது ஜெனரல் பிராக்டிஸ்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்கும். அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் காமிச்சாங்க. அது எங்க அப்பாவோட வீடு ஃபிலிம் நகர்ல இருக்கும். நாங்க 3 பசங்க எங்க அப்பாக்கு. எங்க 3 பேரும் யாருக்கு மெயில் வந்தாலும் அங்கதான் வரோம். அங்க இருந்து ஆளாளு தனியா மேனேஜர்ஸ் போய் எடுத்துப்பாங்க. இது ஜெனரல் பிராக்டிஸ் ஒரு 15 வருஷமா நடந்துன்னு இருக்கு. ரீசெண்டா வீட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆள் ரகுன்றவர் அங்க 24 ஃப்ரேம்ஸ் ஃபேக்டரிக்கு பேக்கெட் வந்தா அங்க வந்திருந்தது கொரியர் டைம்ல. அவர் எடுத்துக்கிட்டு சரிதான்றவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சது. இது நடந்த ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆச்சு.
4 weeks ஆச்சுப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் முதல்ல அவங்க 2 பேரும் எங்கள் தம்பி மனோஜன் அவர் வீட்டில் வேலை பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ வாட் எவர் இட் இஸ் அவங்க அங்கே தான் இருக்கிறது. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அவர் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்களா இவங்களே தானே எடுத்துன்னு போனாங்களோ எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே முதல்ல கம்ப்ளைண்ட் எதாவது போனால காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வச்சோம், இது நல்லது கிடையாது, இண்டஸ்ட்ரியில் பிறந்து வந்தவங்க நாங்கள், இது கரெக்டு கிடையாது, ரிட்டர்ன் பண்ணுங்க. வரல. போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டிக்கு ஒரு வேளை ஃபோன் பண்ண மேட்ரு எஸ்கலேட் ஆகும், இது பெரிய விஷயம் ஆகும், எதுக்கு வாண்டா கொடுத்துடுங்கன்னு சொல்லவே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் தென் May 18th there was a tweet online. Generally, there is the social media team. Very contract. They keep looking at the negative news or positive news or any news which is not desirable. At the 13th, there was one tweet. Kannappa movie hard drive leak ana enna? Oruvela Manoj kai kadicha enna? And a question mark. இது இவங்க ரேஸ் பண்ணச்ச போலீஸ் அவங்க கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் அப்ரோச் ஆகி சார் இந்த மாதிரி வந்திருக்குன்னா சரி நீங்க எஃப்ஐஆர் புக் பண்ணாதான் நாங்க ஃபுல் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 week பேக் தான் எங்க அப்பாக்கே சொன்னது. நாங்க இதுக்குன்னா இஸ் ஆல்ரெடி ஹார்ட் புரோக்கன். ஏன்னா அவரு நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் கொண்டு வந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, தவிர கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. தட்ஸ் மை philosophy. சரி, யூ கோ பை த ப்ரொசீஜர், எஃப்ஐஆர் புக் பண்ணுங்க. ஸோ போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துன்னு இருக்கு. தே நோ த ட்ரூத். தம்பி பேர் வராம மனோஜ் பேர் வராம நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் தேர்ஸ் நோ சாய்ஸ். அது நாளைக்கு கூட வரும். அவங்க வீட்டில் தான் இருக்கு ஹார்ட் டிரைவ்ன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. இதுல இட் வாஸ் ஒரு விஎஃப்எக்ஸ் நடந்துட்டு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70 minutes ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் நடந்துட்டு அப்புறம் 4-5 கம்பெனி வேலை பண்ணோம். அதுக்கு ப்ளூ மேட்ல இருக்கிறது எல்லாம் க்ரௌட் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அது இன்னொரு இடத்துல வந்து காம்போசிட் பண்றது. ஸோ அந்த மாதிரி நாட் அ ஃபுல் ப்ராடக்ட் பட் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் அதுல இருக்கு. பட் இட் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். But any password protection is not 100%. 99% they are safe. And the 1% doubt இருக்கு. அதுக்கு தான் மீடியால வந்துட்டு அப்புறம் then we gave a statement saying that ஒருவேளை ரிலீஸ் ஆனாலும் தயவு செஞ்சு நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு with the labor of love and pain நாங்கெல்லாம் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒருவேளை லீக் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே இதுல என்கரேஜ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா சினிமா பார்க்கறதெல்லாம் மூவி லவர்ஸ். ஜூன் 27 27th மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் அதில் பார்த்து எங்களை பிளெஸ் பண்ணுங்க. ஸோ வி ரிக்வெஸ்ட் ஆல் த ஆடியன்ஸ் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதாச்சு. எங்களுக்கு இன்னைக்கும் ஹை பண்றவங்க எதுக்கு எங்களுக்கு அமிச்சாங்கன்ட்டு எங்களுக்கும் புரியல. த போலீஸ் ஆர் கொஸ்டினிங் தெம். டிடிடிசி கொரியர் அவங்க கம்பெனி ஐடி கார்டு இல்லாம ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இல்லாம அவங்க எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கும் புரியல. அதை நாங்க அவங்க மேல கத்தினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது? போலீஸ் நாங்க ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் அண்ட் டூ த நீட்ஃபுல் அவங்க ரிக்வெஸ்ட். அண்ட் ஐ பிலீவ் இன் த லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த கண்ட்ரி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஐ ஹோப் அண்ட் ப்ரே சென்ஸ் வில் ப்ரிவேல். அண்ட் இந்த ஹார்ட் டிரைவ் அவங்க வெளியில வைக்காம இருந்தா ஐ பி வெரி ஹாப்பி. தட் இஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ இது கூட நான் எதுக்கு சொல்ல விரும்பினேன்னா, சரி நிறைய பேர் நிஜமாலே ஹார்ட் டிரைவ்ல யார் அனுப்புவாங்க, இல்லைன்னா இது உண்மையா கிடையாதா என்ற இது இருக்கு. மூவி இல்ல, அதுல only VFX component தான் இருக்கு. So that is what it is, and this is the entire story of it. Vishnuji, the question is backup இருக்குங்க. Vishnuji, my question is also addressed to you, sir, but not about this subject. A couple of months earlier, we all had the opportunity to meet you, or most of you, yes, at Hyatt. Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There is not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations for you and your entire team for that aspect. Thank you. And during which occasion, the first press meet,
it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா அவங்க ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25ஆம் தேதி படத்தை வச்சு நான் அப்போதான் சென்சார் போனோம். சென்சார்ல ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான ஹேவிங் a lot of pressure with the censor. எதுக்கு நான் இப்ப பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் எதுக்கு வெளியில சத்தியம்ல இல்லாம இங்க எதுக்கு பண்றோம்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ட்டு நாங்க எனி பப்ளிக் தியேட்டர்ல போடும்போது ஐ ஹேவ் டு டேக் சென்சார். நான் கண்ணப்பா வந்து வாயில இருந்து தண்ணி போடுறதே அது அப்செக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்டரி, ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன் எனக்கு சொன்னேன். இது உங்களுக்கு சரி இல்ல நார்த் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் வை நான் இந்த ஜென்ரேஷன் நான் கண்ணப்பா கதை சொல்றேன். இத்திஹாசல இருக்கிறது ஹிஸ்டரியில இருக்கிறது அங்க கோயிலே அப்படி இருக்கு, அது எப்படி நான் ஸோ அது இப்பயும் அது ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல, இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த குவெரி என்னன்னா கண்ணப்பாக்கு லவ் ஸ்டோரி இருக்கா, ரொமான்ஸ் பண்ணாரா அன்ற கொஸ்டின் இருக்கு. நான் ரொமான்ஸா சிவனு பார்வதியே their biggest love story. You know, how can I say, how can you deny that a normal man and woman cannot have love? You know, out of love are born children. Okay, so nobody can deny that. So இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்ல இருக்க போகுது. கடவுள் சிவனை வேண்டியிருக்கேன் சாமி, just help me at it. So all these things are coming up and அந்த VFX-னால I learnt a lot in this movie. இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற VFX-ல எங்க கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ரீசன் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், நம்மளுக்கு திருப்பதியில் யூனிவர்சிட்டி இருக்கு, மோகன் பாபு யூனிவர்சிட்டி. இந்த டிசம்பர்ல ஐ எம் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் VFX கோர்ஸ். ஸோ தட் வில் பி ஃப்ரம் தேர் இன் 3 years ஐ வாண்ட் டு கிரியேட் some of the best VFX producers and supervisors. Good, sir. Sorry to ask a question about a family issue. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதுதான் என்னன்னா, it has come to the public domain என்றதுனால நான் கேட்கிறேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, மனோஜ் மஞ்சுவை பத்தி நான் I don't want to involve him into this issue அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, பெருந்தன்மையா சொன்னீங்க. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் மஞ்சு வந்து உங்களையும் உங்க அப்பாவையும் 2 பேரையுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தாரு. அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்தையுமே கவர் ஆச்சு. அது இல்லாம அவர் வந்து உங்களை ரொம்ப பிளேம் பண்ணிட்டே இருக்காரு. வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார்? இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வே இட் ஹியர். ஐ விஷ் ஐ நியூ த இஷ்யூ. அது எனக்கு தெரிஞ்சா எனக்கும் கிளாரிட்டி இருக்கும். 6 மாசமா கிளாரிட்டி இல்லாமயே நானும் இருக்கிறேன். சரி பேசின்னு இருக்காரு, ஆனா வீட்டுல நடக்கிற விஷயம் நம்ம 10 பேர் முன்னால அவர் பேசுறாரு, நான் பேச விரும்பல. வாட் ஹேப்பன்ஸ் இன் மை ஹவுஸ் ஸ்டேஸ் இன் மை ஹவுஸ். But rumors speculate that there are some political pressures from outside அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டா என்ன? சார் நீங்க சொன்ன விஷயம் தான் என்னன்னா, சிவனடியார்கள் வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா லெவலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி நீங்க வந்து பக்தி மூலமா நீங்க சொல்றீங்க அந்த தண்ணி விஷயம், அந்த வாயில இருந்து எடுத்து தண்ணியை கூட்டுறது, அது வந்து அது அபிஷேகம் தான். ஆனா வந்து சிவனடியார்கள் ஏத்துப்பாங்களா? யார் ஏத்துப்பாங்க? சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள். ஆமா ஆமா, கதையா தானே, கதைதான், நடந்ததுதான். இல்ல சார் நடந்தது. அது என்னன்னா அவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு, அது ஹிஸ்டரி இருக்கா? இருக்குல்ல, கோயில்ல இருக்கு. ஆக்சுவலா தூர்ஜதி there are 2 poems தெலுங்குல. ஒரு வெர்ஷன் ஆஃப் த போயம்ல புக்கட்டி నీళ్లు దాని పైన వేశారు, అభిషేకం చేశారన్నా వాయిల తண்ணி போட்டு போட்டு அபிஷேகம் பண்ணாரு. எங்கிலతో அபிஷேகம் చేశారంటే இன்னொரு வெர்ஷன் இருக்கு. ஆனா எச்சைய துப்பி இங்க பண்ணாருன்ட்டு இருக்கு. சோ இது அது ஏதி இருக்கு, சிவபுராணம் இருக்கு. சிவபுராணால அவருக்கு ஒரு மாംസം நைவேத்தியமா வச்சிருக்காரு, அது சிவன் அக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்கு. சி படம் பாக்குறதுக்கு முன்னால ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும். படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். சோ அதுதான் இப்போ சென்சார்ல கூட இஷ்யூஸ் இருக்கும்போது படம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கும் கிளாரிட்டி இருக்கும். சார் அதே மாதிரி லிங்கத்து மேல கால் வைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்குமே சார், அது இருக்கா? 100% இருக்கு. அது இல்லைன்னா கதையே இல்லைல்ல, எல்லாமே இருக்கு, 100% இருக்கு.
இந்த படம் கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சொல்றேன் சார். இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார். சார் இது 2014 எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு இது முன்னால வந்த கதை எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். நான் அதை ஸ்பேனை ஏத்துனேன். இது ஆக்சுவல் ஹிஸ்டரி என்னன்னா, when you go back to history, போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன், இது 2வது செஞ்சுரியில சோழா டைம்ல நடந்த கதை. இது பத்தி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணால ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் ஏதன சிவபுராணால மென்ஷன் பண்ணிருக்காரு. 64 நாயனார்ஸ்ல இவர் நம்பர் 13. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில தூர்ஜெட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய ராஜ்யத்துல அவரு ஏதன ஒரு கம்பைலேஷன் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மஹத்யம் ஆனா ஏதன பொயம்ஸ்ல இருந்து இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அத டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி பிரவுன். அவரது 1895ல புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அதுல ஒரு புக் எனக்கு தெரியும், there are only 5 books இருக்குன்னு சொல்றாங்க. பட் 1 book is பிக்கனர் யூனிவர்சிட்டியில இருக்கு, பிக்கனர் மியூசியம்ல இருக்குன்னு சொல்றாங்க. சோ திஸ் ஸ்டோரி ஒரு கதை என்ன, ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஆயிட்டான், மிகப்பெரியான பக்தன் ஆயிட்டான். இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆனா நாஸ்திகனா இருக்கும் போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. சோ இதுக்கு முன்னால வந்த 6 படத்திலையும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க. சோ இது கூட அதுக்கு முன்னால நடந்தது மை வெர்ஷன் as a writer. I took creative liberties. எதுக்கு நாஸ்திகனா இருந்தான், அதுக்கப்புறம் how did it change, அந்த ஆர்ட் சேஞ்ச் ஆயிட்ட அப்புறம் the story is known to everybody. So how it was portrayed, director sir portray பண்ணாரு. அது picturization or dialogues and everything is different. பட் அதுக்கு முன்னால இருந்ததுல it's our version. விஷ்ணு சார், இந்தியால சிவ பக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, வேர்ல்டு லெவல்ல நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் கமர்ஷியல் ஹீரோவா நடிச்சவர் அக்ஷய்குமார். அதே மாதிரி காஜல் அகர்வால் தெரியும், தமிழ் தெலுங்கு ஹிந்தில நிறைய கமர்ஷியல் ஹீரோயின் தான் நடிச்சாங்க. ஒரு சிவனாவும் பார்வதியாவும் ஏத்துக்கிடுவாங்களா? எப்படி காமிச்சிருக்கீங்க? படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா நான் விஷுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்க அப்பாவோட அப்பா அம்மா, தட் இஸ் வாட் ஐ லுக் அட். எங்க அப்பா அம்மா மிட் 30sல கியூட்டா பேண்டர், அவங்க லவ், நான் எப்படி எங்க அம்மா அப்பா பார்த்தனோ அப்படிதான் சிவனும் பார்வதி எங்க அம்மா அப்பா அப்படிதான் நானும் பார்த்தேன். அண்ட் என் விஷுவலைசேஷன்ல ஐ குட் விஷுவலைஸ் தெம். அக்ஷய்குமார் சார் இந்த மாதிரி இருக்கணும், காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும். நான் எடிட் ரூம்ல பார்க்கும் போதெல்லாம் இந்த எடிட் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல், thank you for accepting the role, it's such a beautiful thing, I can see my Parvati mother over there ன்னு நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி சார். உங்களுக்கு டைரக்டர் 2 பேருக்குமே இந்த கேள்வி. ஆக்சுவலா அவங்க மதுபாலா மேடம் பேசும்போது சொன்னாங்க நியர்லி 500 ஆர்டிஸ்ட் இங்க இதுல நியூசிலாந்துல ஷூட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500 ஆர்டிஸ்ட் இங்கிட்டு கொஞ்சம் பேரு அங்கிட்டு கொஞ்சம் பேரு டோட்டலாவே இங்க தான் போறாங்க. டோட்டலா there were 600 crew members from around the world அங்க வந்தது. அதுல 197 were from Thailand. ஒரு 25-30 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியால இருந்து தான் எடுத்துட்டு போனோம். செட்டு, இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே அங்க லோக்கலா. நாங்க ஒரு 15-20 நாள் அங்க லோக்கல் மாவோரி கிரௌட கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்வென்ஸ்க்கு. How are you able to cope up இங்க இருந்து ஆர்டிஸ்ட் போனாங்க, அந்த கிளைமேட்க்கு எப்படி அவங்களால தாங்க முடிஞ்சுச்சா? அவங்களால did you face any complications there? There were a lot of things, but it's all Shiva Leela. Everything happened with the blessings of Lord Shiva. Thank you.